ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊடான் மீன் குழம்பு. இந்த மீன் பார்த்தோன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட மாங்காய் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருளை ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குழம்பு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ நான் செய்யக்கூடிய குழம்புக்கு கரெக்டான அளவு. உங்களுக்கு காரம் கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். இது ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதோடைய கரைசலை இதோட சேர்த்துட்டு இது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிப்பு கொடுத்துடலாம். இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை ஃபைனலாக நம்ம கைவிட்டு நல்லா கரைச்சி நல்லா ஒரு கரைசல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டான ஒரு திக்கான பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போது தாளிப்புக்காக கடாயை எடுத்து வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறப்ப மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு 3 எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். குட்டியாக ஒரு தக்காளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வேகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி வதங்கிறதுலே தக்காளி, வெங்காயம் நல்லா சாஃப்டாகிடும். இப்படி பண்ணுறப்ப குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மிளகாய்த்தூள் புளியெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருந்த கரைசலை இதோட சேர்க்க போகிறோம். ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நம்ம கொதிக்க விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்து மீன் குழம்பு பண்ணுறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புளி தனியாக நம்ம சேர்க்குறப்ப அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஆல்ரெடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம உப்பு காரம் இதெல்லாம் தெரியல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி செய்கிறப்ப இது எல்லாத்துடைய மெஷர்மெண்ட்டையும் கரெக்டாக பார்த்து பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸ் கூட மீன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். அதாவது நல்ல ஒரு திக்கான பதம் வரும். ஸோ அப்போ மாங்காய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். மாங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா மாங்காய் குழஞ்சிரும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னா திக்காயிடும் குழம்பு. ஸோ ஒரு 4 பீஸ் மாங்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் இருந்தாலே போதும். மாங்காய் நல்லா வெந்துடும். ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்க குழம்புல தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோன்னா மாங்காய் குழஞ்சி ப்ளஸ் புளிப்பு தன்மையும் அதிகமாகிடும். சில மாங்காய் புளிப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளிப்புக்காக தக்காளியும் புளியும் சேர்த்து அதோடைய அளவை பார்த்து போட்டுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீன் சேர்த்துக்கிறேன். மீன் 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அதில் குழம்புல இருக்கக்கூடிய உப்பு காரம் எல்லாமே பார்த்தோன்னா மீன்லேயும் சேர்ந்துருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடுறோம். அப்போ தான் இந்த மீனில் உப்பு காரம் சேர்ந்து ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். மீன் உடஞ்செல்லாம் போகாது. இதை நம்ம போட்ட உடனே கரண்டி வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிண்டுறப்ப ஸோ கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. மற்றபடி பாருங்கள், இப்போ நான் மீனை உள்ளே தான் சேர்த்துருக்கேன். ஸோ சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீனோடைய டேஸ்ட்டும் குழம்புல இருக்கணும், குழம்புடைய டேஸ்ட்டு மீன்லேயும் இருக்கணும். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறோம். இந்த மீன் குழம்ப ஒரு நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாட்டர்டேவே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு சண்டே கூட சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு அப்புறம் இதை சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் மீனோடைய கலர் நல்லா சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ மாங்காய் போட்ட ஊடான் மீன் குழம்பு சூப்பராக சூடாக ரெடி ஆகிடுச்சு.
இந்த ரெசிபி இந்த மீன் குழம்ப இட்லிக்கு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபைனலி சூடான சாதமும் மீன் வறுவலும் ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.